இப்போ இன்றைக்கி பெண்களை பார்த்திங்கன்னாக்கா சிவனுக்கும் சக்தியும் அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல இதுதான் சிவன், இதுதான் பார்வதி, இதுதான் முருகன் தெரியாமலே அதுக்கு வந்து பொட்டிட்டு மையிட்டு என்ன அலங்காரம் பண்ணி தன் அழகை காட்டுறதுக்கு இறைவனை பயன்படுத்துகிறாங்க. உங்களுடைய 72வது பிறந்த நாளுக்கு சீடர்களுக்கு என்ன அறிவுரை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? நம்ம தீபாவளி பயணத்தில் இருக்கிற பொதுமக்களுக்கும் சீடர்களுக்கும் நான் என்ன அடிக்கடி சொல்லிட்டு வரேன்னு சொன்னேன், சிவனை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். இறைவனை பற்றி எப்படி பார்க்கலாம், எப்படி போகலாம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இருந்தாலும் மக்களுக்கு புரியுதா இல்லையான்றது எனக்கு தெரியல. நான் வந்து இப்போ தான் வந்து இந்த யூடியூப்பில் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, கொடுக்குறேன். பொதுவாக இறைவன் வந்து சிவனும் பார்வதியும் ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஆணுகளும் பெண்களும் இருக்கிறாங்க. அவர்களை படைக்கப்பட்ட காலம் என்னன்னு பார்த்தா 1,20,000 ஆண்டுகள். அனுமன் காலத்தில் 1,20,000 ஆண்டுகள் பரிணாமத்தினுடைய அடிப்படையில் கன்னித்தன்மையாக 12,000 வருஷத்துக்கு முன்னாடி உண்டானது தான் மனித தேகம். அப்போ வந்து சூரியன் வந்து சந்திரன் ரெண்டும் புணர்ச்சி இருக்கும். அந்த புணர்ச்சியில் உண்டான கன்னித்தன்மை தான் அந்த சிவனும் சக்தி. இது பெரும்பாலும் நூலில் கிடையாது. இது தவநிலையில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. இதை நம்ம வந்து நூலாக போட்டிருக்கிறோம். சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாமலும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிவனும் சக்தியும் மனிதருக்கு புறத்தால் அந்த சிவசக்தியினுடைய அருளால் தான் ஒவ்வொரு மனிதனும் இன்பமும் துன்பமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதனுடைய தத்துவங்கள் தான் கோயில்களுக்கெல்லாம் வந்து முருகன், சிவன், பார்வதி, அனுமன் இந்த மாதிரி சிலைகளை வந்து ஒரு தத்துவார்த்தங்களை காட்டி ஆகம விதிப்படி கோயில்களை அமைச்சு இன்றைக்கி மக்கள் பக்தி மார்க்கமாக அதிகமாக கோயிலுக்கு போகிறத பார்க்குறோம். இருந்தாலும் உண்மையான ஆன்மீகம் என்ன, தனக்குள்ளே இருக்கிற சிவனின் சக்தியும் அலங்காரம் பண்ணணும். இப்போ இன்றைக்கி பெண்களை பார்த்திங்கன்னாக்கா சிவனுக்கும் சக்தியும் அவங்க அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல இதுதான் சிவன், இதுதான் பார்வதி, இதுதான் முருகன் தெரியாமலே அதுக்கு வந்து பொட்டிட்டு மையிட்டு என்ன அலங்காரம் பண்ணி தன் அழகை காட்டுறதுக்கு இறைவனை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை, அலட்சியம். இறைவனை கோடிக்கிறது கிடையாது, இறைவனுக்கு அலங்காரம் பண்ணுறது கிடையாது, இறைவனை கழுவ கிடையாது, ஒரு அலட்சியம். அதனால தான் பெண்கள் வந்து காலத்துக்கு ஆண்களை விட ரொம்ப அதிக காலம் வாழறதுக்கு இது ஒரு காரணம். அவங்க வந்து இறைவனை விரும்புகிறாங்க. ஆண்கள் இறைவனை அறிய விரும்பலை, வெளியே தேடுறாங்க. தன்னுள்ள தேடணும். தன்னை அறிந்தால் தன்னை வந்து காப்பாற்றி கொள்ளலாம். அப்படி தான் வந்து இயற்கை அமைச்சிருக்குது. அந்த அடிப்படையில் மனிதர்கள் யாரும் ஆன்மீகத்தை தேடலை. ஏதோ சாமி இருக்குது, மேலே இருந்து ஏதோ பரமாத்மா இருக்கார் அப்படின்னு ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை தான் மக்கள் முன்னிறுத்தி வாழ்ந்துட்டு வராங்க. இருந்தாலும் இறைவனை நமக்குள்ளே தேடுங்க. இறைவன் நமது திருவடி பாதமாக இருக்கிறார். சிவனும் சக்தியுமாகவும் வல்லார் சொல்லியிருப்பார். சிவனும் சக்திக்கும் நடுவில் சிசபைன்னு ஒன்று சொல்லியிருப்பார். அதுதான் ஆத்மலிங்கம், பரமாத்மா தங்கி இருக்கக்கூடிய ஒரு வீடு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா தவநிலைக்கு போகணும். நல்ல குருவை தேடுங்க, குருக்கிட்ட விரும்பி கேளுங்க சொல்லுவாங்க. என்ன மாதிரி நிறைய பேர் குருமார்கள் இருப்பாங்க உலகத்தில். அவங்களாம் இதை அறிஞ்சு வச்சுட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறோம். இப்போ வள்ளலார் அகவல், அதுக்கு பொருள் உரை எழுதியிருக்கிறோம். திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதின
அந்த பொருளுரைக்கு அடுத்தபடியாக நாம் எழுதியிருக்கிறோம். திருக்குறளினுடைய அதிகாரம் ஒரு தலைப்பு, ஒரு பாடலுக்கு ஒரு அதிகாரம் அப்படின்ற முறையில் ஒரு பாடலுக்கு விளக்க பாடல் ஒன்று கொடுத்து அதுக்கு பொருள் உரை அது மாதிரி கொடுத்து எழுதியிருக்கிறோம். 3000 பாடல்கள் திருமூலர் இருக்கார் இல்லையா, அவருடைய பாடலுக்கு உரை எழுதியிருக்கிறோம். அவர் ஒரு 14 சக்கரங்கள் 4 வரி பாட்டில் கொடுத்துருப்பார். ஒவ்வொரு 4 வரி பாட்டுக்கும் ஒவ்வொரு சக்கரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் சக்தி வாய்ந்த சக்கரங்கள். அதெல்லாம் எழுதி ஆல்ரெடியில் இருக்குது. அதை மக்களுக்கு யார் பயன்படுத்த போகிறாங்க? நிச்சயமாக நாம் ஒன்றும் பயன்படுத்த போகிறதில்ல. மக்கள் அதை யாராவது அதை எடுத்து மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். அந்த மாதிரி 100 விதமான நூல்கள் எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி மகாபாரதம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்ச்சி தான், நடந்து முடிஞ்சதில்லை. மனித தோற்றம், அழிவு, இதெல்லாம் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மகாபாரதம் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு தொடர்கதை. முடிவுன்னு சொன்னால் முக்தி தான். மகாபாரதத்தினுடைய முடிவை இதை திரைப்படங்கள்லாம் கூட நான் பார்த்துருக்குறேன். அதில் முக்திக்கெலாம் வழி சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. மகாபாரதத்தினுடைய கதையை மனித கேரக்டரை நல்ல விதமாக கொண்டு போகணும், அவங்க நல்லபடியாக கருணையோடு வாழணும், அன்பு செலுத்தணும், எல்லாரையும் தயவோடு வாழ வைக்கணும், பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற முறை